தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதாவது எஸ்எஸ்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். அதாவது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய காலியாக உள்ள 7565 கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் 22/9/2025 லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/10/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வேக்கன்சி பார்த்துக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவரால் கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரியில் பிரிச்சுட்டு ஸோ ஓவரால் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா 4408 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவோட மேல் எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் 285. ஸோ அது மட்டும் இல்லைங்க, கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேலில் எக்ஸ் சர்வீஸ்மென் கமோண்டோவுக்கு வந்து 376 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீமேல் பார்த்திங்கன்னா 2496. ஸோ ஓவரால் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 7565 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் அதாவது போலீஸ் எக்ஸாம் நோக்கி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட நமக்கு சொல்லலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் மிகப்பெரிய அளவில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்புக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது கேண்டிடேட் ஷுட் நாட் பி பார்ன் ஆன் 2/7/2020 அண்டு லேட்டர் 1/7/2007 அப்புறமும் 2000க்கு முன்னாடியும் நம்ம பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஏஜ் போக ஸோ இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேஸ்டாக இருந்த 5 இயர்ஸும் ஓபிசியாக இருந்த 3 இயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த பிடிஎஃபோட லிங்க்கை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ போலீஸ் எக்ஸாமில் நமக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எசென்சியல் பார்த்திங்க அப்படின்னா 10th + 12th முடிச்சிருக்கணும். ஸோ 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல் டீட்டெயில்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை த ஜாப் பார்த்திங்க அப்படின்னா ஆல் த கேண்டிடேட்ஸ் சுட் பி அப்ளை ஃபார் த ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எஸ்எஸ்சி ஐடியில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ssc.nic.in நம்ம அப்ளை பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நியூ வெப்சைட் கொடுத்துருக்காங்க ssc.gov.in இப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நம்ம இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மஸ்ட் பி சப்மிட்டட் ஓன்லி ஆன்லைன் மூலம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ssc.gov.in. நான் இந்த லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தாப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜாபுக்கு ஒரு ஸ்மால் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஆன்லைன் சப்மிட் பண்ணும்போது ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். மேபி அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்எலிஜிபிலிட்டி ஆக்கிடுவாங்க, நம்ம டிஸ்குவாலிஃபைடு பண்ணிடுவாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees தான் ஃபீஸ் கட்டணும். அதுவும் உமன் கேண்டிடேட்ஸ் அண்டு த எஸ்சி கேண்டிடேட் எஸ்டி அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 100 ரூபா ஃபீஸுமே கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நம்ம ஆன்லைன் மோடில் தான் கட்டணும். ஏன்னா ஆன்லைனில் தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஆன்லைனில் தான் நம்ம கட்டணும். ஸோ 22/10/2025 பிஃபோர் அதாவது 23 ஹவர்ஸுக்கு பிஃபோர்லேயே நம்ம இந்த ஆன்லைன் ஃபீஸை வந்து ஆன்லைன்லேயே நம்ம கட்டிடணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சம் கரெக்ஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. 29/10/2025 31/10/2025 வரைக்கும் நம்ம அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க, ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சவுத்தர்ன் ரீஜனில் தமிழ்நாடில் எங்கெல்லாம் சென்டர் இருக்குது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது 8201, கோயமுத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் இந்த பிளேஸ்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் அண்டு மெஷர்மெண்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாலோட் பை த மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ஷார்ட் லிஸ்ட் வந்து கேண்டிடேட் வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்துன்னா 100 கொஸ்டின் கொடுக்குறாங்க. 100 கொஸ்டினுக்கு 100 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டூரிங் 90 மினிட்ஸ். அதாவது 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுவும் எக்ஸாமோட பேட்டர்ன் பார்ட் ஏலேருந்து பார்ட் டி வரை கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ அப்படிங்கிறது ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் 50 கொஸ்டின் 50 மார்க்கு, ரீசனபிலிட்டி கொஸ்டின் 25 கொஸ்டின் 25 மார்க்கு, அதே மாதிரி நியூமெரிக்கல் எபிலிட்டி 15 கொஸ்டின் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்ட்டி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் எம்எஸ் எக்ஸல், வேர்டு, கம்யூனிகேஷன், இன்டர்நெட்டை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு 10 மார்க் கேட்குறாங்க. இதுக்கும் 10 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நம்ம ராங் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆன்சருக்கும் 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை எக்ஸாமே எழுதாமல் அந்த கொஸ்டின் ரன் பண்ண ராங்கை கரெக்ஷன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு மார்க் வந்து டிக்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25 வந்து குறைப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா இங்கிலீஷில் இருக்கும் அல்லது ஹிந்தியில் இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷில் இருக்கும், நம்ம அதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ ரிலேட்டர்க்குள்ள பொலிட்டிக்கல், இந்தியன் கான்ஸ்டியூஷன், சயின்டிஃபிக் ரிசர்ச், ஹிஸ்ட்ரி, கல்ச்சுரல். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லேருந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்குறாங்க. ரீசனபிலிட்டி எபிலிட்டி கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் எம்எஸ் எக்ஸல், வேர்டு, எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னா ஹவு டு ஓப்பன் த வேர்டு, எப்படி க்ளோஸ் பண்ணுறோம், டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அது இது எக்ஸலில் பார்த்திங்கன்னா செல்லு, ஃபங்க்ஷன், ஃபார்முலா எல்லாம் பேசிக் தெரிஞ்சிருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் ஆஃப் இமெயில் சென்ட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு ஃபார் மேல் ஃபீமேலுக்கும் என்னென்ன எவ்வளோ மீட்டர்ஸில் நம்ம ரன்னிங் இருக்கும், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் கொடுக்கணுங்கிறது இந்த பிடிஎஃப்பில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ப்ரீஃபாக இந்த பிடிஎஃப்பை வந்து ரீட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் நம்ம ஆல்ரெடி பார்த்தம்போது ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணோன்னே நமக்கு மெயின் பேஜ் வந்துடும். ஸோ நம்ம அதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்முடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ யூசராக இருந்தீங்கன்னா நியூ யூசர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுவும் நமக்கு தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட், அதாவது எஸ்எஸ்சியோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டு. இதில் கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ ரிஜிஸ்டர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.